சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். 1960களின் தொடக்கத்தில் வெளியான படங்களில் வானம்பாடி ஒரு முக்கியமான மைல்கல். கே. சங்கர் இயக்கத்தில் எஸ். ராஜேந்திரன் மற்றும் தேவிகா நடித்த இந்த படம் ஒரு மர்மம் நிறைந்த, அதே சமயம் தத்துவங்கள் நிறைந்த கதையை கொண்டது. இந்த படத்தின் வெற்றிக்கு ஒரு மிகப்பெரிய தூணாக இருந்தது கவியரசர் கண்ணதாசனின் வரிகளும் டி.எம். சௌந்தரராஜனின் கம்பீரமான குரலும்தான். முக்கியமான வரலாற்று பதிவுகளின்படி வானம்பாடி திரைப்படத்திற்காக கண்ணதாசன் எழுதிய ஒரு குறிப்பிட்ட பாடல் இன்றும் வாழ்வின் யதார்த்தத்தை பேசும் ஒரு தத்துவ களஞ்சியமாக இருக்கிறது. இந்த பாடலை பாடும்போது டி.எம்.எஸ். அவர்கள் வரிகளின் ஆழத்தில் மூழ்கி போனாராம். அது எப்படி என்பதை பற்றித்தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். திரையுலகின் அந்த பொற்கால செய்திகளின்படி வானம்பாடி படத்தில் கே.வி. மகாதேவன் இசையமைப்பில் பல பாடல்கள் இருந்தாலும் கடவுள் மனிதனாக வாழ வேண்டும் என்ற பாடல் ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்தது. இந்த பாடலில் கண்ணதாசன் மனித வாழ்க்கையின் முரண்பாடுகளை மிக தெளிவாக விளக்கியிருப்பார். கடவுள் மனிதனாக வாழ வேண்டும், அவன் காதலித்து பார்க்க வேண்டும் என்ற வரிகள் ஒரு மனிதன் படும் கஷ்டங்களை ஒரு கடவுள் கூட அனுபவித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற கவியரசரின் ஆதங்கத்தை சொல்லும். இதில் ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்னவென்றால், இந்த பாடலை பாடுவதற்காக டி.எம். சௌந்தரராஜன் ஸ்டுடியோவிற்கு வந்தபோது வரிகளை பார்த்தே பிரமித்து விட்டாராம். எஸ். ராஜேந்திரன் திரையில் பாடுவதற்கேற்ற ஒரு கம்பீரத்தையும் அதே சமயம் ஒரு ஏக்கத்தையும் டி.எம்.எஸ். தனது குரலில் கொண்டு வந்திருப்பார். கே.வி. மகாதேவனின் எளிமையான அதே சமயம் மனதை தொடும் இசை கண்ணதாசனின் தத்துவ வரிகளுக்கு ஒரு பெரிய பலமாக அமைந்தது. ஒரு படத்தின் கதையோடு அந்த பாடல் எப்படிப்பட்ட பின்னப்பட்டு இருந்தது என்பதை பார்க்கும்போது இன்று ஆச்சரியமாக இருக்கிறது. இதிலிருந்து நாம் கவனிக்க வேண்டிய மையக்கருத்து என்னவென்றால், மனிதன் படும் துன்பங்களை கடவுளின் பெயரால் எப்படி பிரதிபலிக்கச் செய்வது என்பதுதான். கண்ணதாசனின் தனிச்சிறப்பு வானம்பாடி திரைப்படத்தின் ஒரு திருப்பு முனையாக காட்சியில் இந்த பாடல் இடம்பெறும். கண்ணை திறக்காத கடவுள் கூட கண்ணீர் விட வேண்டும் என்ற வரிகள் ஒரு மனிதன் சமூகத்தில் படும் வலியை அத்தனை துல்லியமாகச் சொல்லும். டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் ஒருமுறை குறிப்பிடும்போது, கண்ணதாசன் வரிகளில் ஒரு ஆன்மா இருக்கும், அதை நான் என் குரலில் கடத்துகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அதேபோல் இந்த படத்தில் இடம்பெற்ற மற்றுமொரு புகழ்பெற்ற பாடல் பி. சுசிலா பாடிய கங்கை கரை தோட்டம். இந்த பாடலும் கண்ணதாசனின் கவிதை மழையில் நனைந்த ஒன்றுதான். வானம்பாடி என்றாலே அது கவிதையின் உச்சம் தொட்ட ஒரு படம்தான். எஸ். ராஜேந்திரன் யதார்த்தமான நடிப்பும் கண்ணதாசனின் வரிகளும் இணைந்து ஒரு சாதாரண கதையை ஒரு காவியமாக மாற்றிய ரகசியமும் இதுதான். டி.எம். சௌந்தரராஜன் மற்றும் கவியரசு கண்ணதாசன் ஆகிய இருவருமே இன்று நம்மிடம் இல்லை. ஆனால் அவர்களின் பாடல்கள் தலைமுறை தாண்டியும் இசைப்பிரியர்களின் இதயங்களில் ஒலித்து கொண்டே இருக்கின்றன. ஒரு தத்துவத்தை எளிமையாகச் சொல்ல அதை ஒரு மிகப்பெரிய வெற்றியாக மாற்றுவது என்பது கவியரசரால் மட்டுமே சாத்தியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு சினிமா ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.